Hi friends, welcome to Gurukulam Tailoring. இன்னைக்கு இது ஒரு ஹேங்கிங் பேட்டர்ன் பார்க்குறோம். இது வந்து 2.5க்கு 2.5 எடுத்திருக்கேன் நான். 2.5க்கு 2.5 எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்குவோம். இது வந்து ரைட் சைடு எப்பயுமே உள்ளே இருக்கணும். த்ரீ சைட்ஸ் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். அப்புறம் தேர்ட் சைடு வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து புரட்டி விட்டுக்கணும். நல்லா அந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுறணும். நல்லா பாயிண்ட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த பிசுறெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறணும். இதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி காட்டன் இல்லாட்டி பிட்டு கிளாத்து இந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கணும். இது ஸ்டஃப் பண்ணும் போது அப்படியே உருண்டையாக கொடுக்கக்கூடாது. இதை நல்லா பிரித்து விடணும். நல்லா பிரித்து விட்டுட்டு பண்ணும்போது தான் சாஃப்டாக நல்லாயிருக்கும், ஈவனாகவும் இருக்கும். இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஸ்டஃப் பண்ணிக்கணும். இந்த பில்லோக்கெல்லாம் ஸ்டஃப் பண்ணுற மாதிரி. பண்ணிவிட்டு இந்த கார்னரை வந்து இப்படி உள்ளே மடித்து விடணும். இந்த அடுத்த எண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி உள்ளே வந்து ஆப்போசிட் சைடை இந்த மாதிரி ஸ்கொயராக இப்படி பாக்ஸ் மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நல்லா உள்ள நீட்டாக அழகாக அதே மாதிரி ஸ்கொயராக எடுத்து விட்டுட்டு இந்த ஹேங்கிங் இந்த இதை வந்து இப்படி இப்போ உள்ளே விட்டுட்டு இந்த ஓரம் வந்து இப்படியே தைச்சிடணும். இந்த டாப் ஸ்டிச்லாம் போடுறோம் இல்லையா, அது மாதிரி இந்த இது நல்லா அப்படி எடுத்து விட்டு இந்த பாயிண்ட் வந்து இப்படி தூக்கிட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி ஒரு பின்னோ ஏதோ வச்சு நீங்கள் நல்லா அப்படி புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே போய்டும். நீட்டாக இருக்கும் இந்த இது ஃபோல்டிங். இல்லாட்டி ஒரு மாதிரி பிசுறு அடித்த மாதிரி வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். இது நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா ஈவனாக எல்லா பக்கமும் வந்துடும். இந்த 4 சைட்ஸுமே இந்த ஓரம் வந்து கார்னர் வந்து நீங்கள் அப்படியே எட்ஜில் அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். இது நல்லா நல்லா ஈவனாக இந்த 4 சைட்ஸும் அந்த காட்டன் வந்து சேர்கிற மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக இப்படி வந்துடும். இப்போ இது வந்து இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளைனாக இருக்கு இல்லையா, அதனால் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஹேங்கிங் மாதிரி நம்ம போடுறோம். நமக்கு இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. இப்போ இதை வந்து த்ரெட்டை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த இதில் வந்து உள்ளே இப்படி கொடுத்து எடுத்துட்டு திருப்பி ஒருக்க இந்த நூல் அப்படி வச்சு திருப்பி இன்னொருத்தர அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கிறோம். வெறும் கிளாத்தில் முதல்ல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அந்த ஹேங்கிங்கை இந்த ஹோலுக்கும் இந்த ஹோலுக்கும் விட்டு விட்டு நம்ம அந்த பட்டன்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி
அப்புறம் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி குத்தி எடுக்கணும். எடுத்துகிட்டு திருப்பி ஒருக்க அந்த நுனியில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இதை நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்து இந்த கார்னர் த்ரீ கார்னர்ஸ்க்கு மட்டும் இப்போ இந்த இது ஹேங்கிங் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது முடித்ததும் இந்த மாதிரி அழகாக இருக்கும். இந்த ஒரு 3 சைட்ஸும் இந்த பீட்ஸ் வச்சு தைக்கும் போது இப்போ இதில் நீங்கள் என்ன வேணாலும் ஃபேஷனுக்கு நீங்கள் என்ன வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை குட்டி குட்டி கோன்ஸ்க்கு அட்டாச் பண்ணிக்கலாம். கிளாத்லேயே ஸ்டிச் பண்ணி இங்கே இந்த இடத்துல சென்டரில் வந்து 3 கோன்ஸ் வர மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இந்த பஞ்சாக இங்கே பீட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த ஃபேஷனை பொறுத்து உங்களோட க்ரியேட்டிவிட்டை பொறுத்து நீங்கள் இந்த இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.